எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கேரல் எஸ் ட்வெக்கின் மனப்பான்மை என்கிற புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை பத்தி தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம திறமைகள்லாம் ஒரு கல்லுல செதுக்குன மாதிரி மாத்தவே முடியாத ஒண்ணா, இல்ல நாம முயற்சி செஞ்சா அதை வளர்த்துக்க முடியுமா? இந்த ஒரே ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரிய பாருங்களேன், எவ்வளோ பவர்ஃபுல்ல. கரோல் டேக் அவங்களே சொல்றாங்க, அவங்களோட ஆராய்ச்சி முடிவுகள் வெறும் பேப்பர்ல இருந்த தியரி மட்டும் இல்ல, அது அவங்க மாணவர்களோட வாழ்க்கையை உண்மையிலே மாத்திருக்கு. அதனால தான் மேடம் இதை நீங்க உலகத்துக்கே சொல்லணும்னு அவங்களே கேட்டிருக்காங்க. இங்க இருந்து தான் இந்த புத்தகத்தோட பயணம் ஆரம்பிக்குது. இந்த புத்தகம் நம்ம கிட்ட கேக்குற முக்கியமான கேள்வி இதுதான். அதாவது நம்மள பத்தி நாம வச்சிருக்கிற ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை நம்மளோட மொத்த உலகத்தையுமே தீர்மானிக்க முடியுமா? நம்ம வெற்றி தோல்வின்னு எல்லாத்தையுமே முடிவு பண்ண முடியுமா? ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி இல்ல. இதுக்குள்ளதான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. சரி, இந்த ஒரு புரட்சிகரமான யோசனை எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ பெரிய லேப்ல இருந்து வரல. குழந்தைங்க முன்னாடி சில புதிர்களை வச்சு செஞ்ச ஒரு சின்ன சோதனையிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. டாக்டர் ட்வெக் குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட சில புதிர்களை கொடுக்குறாங்க. முதல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு, அப்புறம் போக போக ரொம்பவே கஷ்டமாகுது. இங்க அவங்க திறமையை டெஸ்ட் பண்ணல, ஒரு சவாலை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு உன்னிப்பா கவனிக்கிறாங்க. இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட். புதிர்கள் கஷ்டமாகும்போது குழந்தைங்க சோர்ந்து போவாங்கன்னு நாம நினைப்போம். ஆனா சில குழந்தைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வாவ், எனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்வமா அந்த புதிரை சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு ரியாக்ஷன் தான் டாக்டர் ட்ரெக்கோட கவனத்தை ஈர்த்தது. இதுதான் அந்த $1 மில்லியன் கேள்வி. ஒரே மாதிரியான சவால், ஆனா ஏன் சில குழந்தைங்க அதை ஒரு வாய்ப்பா பார்க்கறாங்க, மத்தவங்க அதனால உடைஞ்சு போறாங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடும்போது தான் 2 வகையான மனப்பான்மைகள் இருக்கிறதே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ டாக்டர் ட்வெக் கண்டுபிடிச்ச அந்த 2 முக்கியமான நம்பிக்கைகளை பத்தி பார்க்கலாம். இது சும்மா 2 கருத்துக்கள் இல்ல, இது நம்மள 2 தனித்தனி உலகத்துக்கே கூட்டிட்டு போகுது. இந்த ஒரு ஸ்லைடு தான் புத்தகத்தோட மையம். ஒன்னு நிலையான மனப்பான்மை, அதாவது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். உங்க திறமையெல்லாம் கல்மேல் எழுத்து மாதிரி மாத்தவே முடியாதுன்னு நம்புறது. இன்னொன்னு வளர்ச்சி மனப்பான்மை, அதாவது growth மைண்ட் செட். உங்க திறமைகள் ஒரு செடி மாதிரி, நீங்க தண்ணி ஊத்தி வளர்க்கலான்னு நம்புறது. இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் புத்திசாலியா இல்லையான்னு ஒரு தீர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இதனால எப்ப பார்த்தாலும் மத்தவங்க முன்னாடி தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு கத்துக்கிறத விட கெத்தா தெரியறது தான் முக்கியம். ஆனா growth மைண்ட் செட் அப்படியே உள்டா. இங்க உங்களை நிரூபிக்கிறதுல இருந்து கவனம் மாறி உங்களை நீங்களே மெருகேத்திக்கிறதுக்கு போயிடும். கடின உழைப்பு மூலமா நம்ம திறமைகளை வளர்த்துக்க முடியும்னு நம்புறதால கத்துக்கிறது மேல ஒரு தீராத காதல் உருவாகும். சரி, இந்த 2 நம்பிக்கைகளும் வெறும் தத்துவங்கள் இல்ல. நம்ம வாழ்க்கையில இருக்கிற வெற்றி, தோல்வி, முயற்சின்னு எல்லாத்தோட அர்த்தத்தையுமே இது மாத்திடுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல வெற்றி, சக்சஸ்னா என்ன? இந்த 2 மைண்ட் செட்டும் அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க எதை வெற்றின்னு நினைக்கிறீங்க? வித்தியாசத்தை பாருங்க. ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டுக்கு வெற்றிங்கிறது மத்தவங்கள விட நான் தான் பெஸ்ட்னு நிரூபிக்கிறது. அதுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை. ஆனா growth மைண்ட் செட்டுக்கு வெற்றிங்கிறது நேத்தை விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கிறேன்னு பார்க்கறது. இது ஒரு வளர்ச்சி பயணம். அடுத்து தோல்வி. ஒருவேளை இந்த 2 மனப்பான்மைக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே தோல்விய அதுங்க பார்க்கற விதத்துல தான் இருக்கும். ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல தோல்விங்கிறது ஒரு முத்திரை. அது உங்க மேல தோல்வியாளன் அப்படின்னு ஒரு லேபிள ஒட்டிடும். ஆனா growth மைண்ட் செட்ல தோல்விங்கிறது கத்துக்கிறதோட ஒரு பகுதி. அது ஒரு முட்டுக்கட்டை இல்ல, முன்னேறி போறதுக்கான ஒரு படி. கடைசியா முயற்சி. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 மைண்ட் செட்டும் முயற்சிக்கு அப்படியே ஆப்போசிட் அர்த்தம் கொடுக்குது. அது எப்படி முடியும்? ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோட லாஜிக் ரொம்ப விசித்திரமானது. அதாவது நீங்க உண்மையிலே திறமசாலியா இருந்தா உங்களுக்கு முயற்சியே தேவையில்ல, எல்லாமே ஈஸியா தானா நடக்கணும். அப்போ நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சா அது உங்க திறமை குறைவோட அடையாளம்னு பார்க்கப்படுது. ஆனா growth மைண்ட் செட்ல முயற்சிங்கிறது திறமை குறைவோட அடையாளம் கிடையாது. அதுதான் திறமைக்கு உரம் போடுற ஒரு விஷயம். அதுதான் உங்க திறமைய ஒரு பெரிய சாதனையா மாத்துற சாவி. இதுவரைக்கும் நாம 2 உலகங்களை பத்தி பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்வி வருது. நீங்க எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இது எப்படி நம்மளோட சொந்த தேர்வா மாறுதுன்னு பார்க்கலாம். நான் கேட்க போற அடுத்த சில கேள்விகளை பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை யோசிச்சு பாருங்க. முதல் கேள்வி, உங்க புத்திசாலித்தனம், அதாவது உங்க இன்டெலிஜென்ஸ், உங்களால பெருசா மாத்த முடியாத ஒரு விஷயம்னு நீங்க நம்புறீங்களா? ஜஸ்ட் ஆம் இல்ல இல்ல என்ன தோணுது? அடுத்த கேள்வி, நான் எப்படிதான், இதுக்கு மேல என்னால மாறவே முடியாது, என் குணங்கள் எல்லாம் இவ்வளவுதானே நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எந்த பதிலை யோசிச்சிருந்தாலும் பரவாயில்ல,
இப்போ நான் சொல்ல போறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மனப்பான்மைகள், அதாவது மைண்ட் செட்ஸ், வெறும் நம்பிக்கைகள் தான். அது உங்க பிறவி குணம் கிடையாது. நம்பிக்கைகளை மாத்த முடியும் இல்லையா? அப்போ நம்ம மனப்பான்மையையும் நம்மால உணர்வுபூர்வமா தேர்ந்தெடுத்து மாத்திக்க முடியும். growth மைண்ட் செட்டோட ரொம்ப சக்தி வாய்ந்த செய்தி இதுதான். ஒரு மனுஷனோட உண்மையான திறமைய யாராலையும் கணிக்கவே முடியாது. ஆசையும் பயிற்சியும் கடின உழைப்பும் இருந்தா நாளைக்கு நீங்க என்னவா ஆக முடியும்னு யாருக்கு தெரியும்? உங்க சக்திக்கு எல்லையே கிடையாது. ஆக இந்த பகுதியோட இறுதியில நான் உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நீங்க என்னவாக மாற தேர்வு செய்ய போறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க திறமைகள் ஒரு ஆரம்ப புள்ளி தான். ஆனா உங்க உண்மையான ஆற்றலை தீர்மானிக்க போறது உங்க மனப்பான்மை தான்.